உங்களுக்கு இந்த நாட்டுக்கு என்ன உறவு? விட்டு எடுக்க வந்த அறுவை கூட்டமே எடுக்க வந்த இந்த தோழனுக்கு காப்பு போட முடிந்தாயா? வாழ்க்கை முறை சீரான சின்னமானது சென்னையில் இருந்து பரவலாம் வணக்கம் திருநகை தாய்மொழி ஆறாவது மணியை வாழ்ந்து காலையார் கொண்டு போட்டியை உங்கள் நாடு தள்ளி பார்க்கப்படும் ஆண்டு இந்தியா பாடிக்கலாம் சொல்லுங்கள். I accept the challenge. தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் நாளாச்சு வீடியோ போடாமல் இருந்தது. இன்றைக்கி 2 விஷயம் பேச போகிறோம். தேனிசை கவிஞரோட விழாவில் அண்ணன் சீமான் பேசினார். அவர் பேசின மற்ற விஷயத்தெல்லாம் விட்டுட்டாங்க. இந்த தற்கொலை குரூப்பு, அப்புறம் தமிழ் தேசியம்னு சொல்கிற சில தற்கொலை நாய்கள் இருக்கிறாங்க. இவங்க பேசுனதெல்லாம் விட்டுட்டு திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு ஆரம்பிச்சிட்டாங்க. தாய்மாமன் சீர் வந்ததுனால சீமான் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு நம்ம கபோதி காங்கிரஸ் மாணிக் தாக்கூர் யாரா உனக்கு அப்படிங்கிறத யாராவது கேட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த நாய் சீமானை பேசியிருக்கான். அப்புறம் அதிகமான ஒரு நாய் இருக்குது, ஒரு நாய் தெருப்பொறிக்கு நாய், தமிழ் தேசியங்கிற நாய் என்ன சொல்லுது? தெலுங்கு திராவிடம் மொத்தத்தையும் கருவறுத்தது தாவேக்கா. ஆனால் தாவேக்கா பேரிடர்னு சொல்லி சீமான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த அதிகமான நாய் குறைச்சிருக்கு. விஷயம் என்னென்னா, திராவிடம் 2.0 தான் தாவேக்கா. அங்கே என்ன இருந்துச்சோ அதை விட அதிகமாக இருக்குது இங்கே தாவேக்காவில். தெலுங்கு லாபி அங்கே அதிகம், இங்கேயே அதிகம். அங்கே தெலுங்கு அமைச்சர்கள் அதிகம், இங்கே அதிகம். இங்கே பேசுனா தூக்குவான், அங்கேயும் பேசுனா தூக்குவான். இங்கே வன்முறை, இங்கே வன்முறை. இங்கேயும் பொய் புரட்டு, இங்கேயும் பொய் புரட்டு. திமுகவுக்கு சளைச்சதில்லை தாவேக்கா. ஆனால் இந்த அதிகமான்கிற நாய் சீமானை பற்றி பேசுது. சீமானன் பேசுனதில் எதுவுமே குறையில்லை, வச்சு செஞ்சிட்டார் தாவேக்காவை. முக்கியமாக விசை பார்த்தான்னா தமிழ்நாடு முதலமைச்சர் தூக்கம் வராதுங்கிறது தான் இயல்பு. ஒரு வார்த்தை சொன்னார் ஹைலைட்டாக, மக்கள் விரோத சட்டங்களை நீ செயல்படுத்தி பாரு, நான் வருவேன் அப்படின்ட்டுருக்கார். ஓகே, இது ஒரு விஷயம். இன்னொன்று என்ன சொன்னார், அதில் தாவேக்கா ஆட்சி தமிழ்நாடோட பேரிடர் அப்படின்ட்டார். பேரிடர்னா என்ன? பெரிய இடர், தமிழ்நாட்டுக்கு பெரிய இடர், கேடுகட்ட ஆட்சின்னு சொல்கிறார். சரி, ஓகே, இது ஒரு விஷயம். 2வது, மாரிதாஸ், யூடியூபர் மாரிதாஸ் இன்னைக்கு தாவேக்கா அரசு கைது பண்ணியிருக்கு. திமுகவில் எப்படி அரசை எதிர்த்து பேசினா உடனே தூக்கிடுவாங்க. சாட்டை துறைமுருகனை தூக்குறானுங்க, அவன் குடும்பத்தை பேசுகிறானுங்க. சீமானனை அரெஸ்ட் பண்ணானுங்க, நாம் தமிழர் பிள்ளைகளை அரெஸ்ட் பண்ணாங்க. அரசை எதிர்த்து பேசிட்டா உடனே தூக்கிட வேண்டியது. ஆனால் இதே தாவேக்கா விஜய் முதல்வர் விஜய் என்ன சொன்னார்? நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னாரு. ஆனால் இன்றைக்கி மாரிதாஸை கைது பண்ணியிருக்காங்க. ஏன் கைது பண்ணியிருக்காருன்னா, அவங்க சொல்லியிருக்க காரணம், தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவுக்கு பின்னாடி ஒரு ஆண் நண்பர் இருந்ததுக்காக அதுக்கு ஒரு ட்விட்டர் போடுறாரு. என்ன ட்விட்டர் போடுறாரு? அந்த ட்விட்டு பொது அமைதிக்கு குந்தகம் ஆயிடுச்சான். எத்தனை பேர் வெட்டிக்கிட்டு செத்தான்னு தெரியல, எத்தனை பேர் கலவரம் பண்ணான்னு தெரியல அவர் போட்ட ட்வீட்டில்.
ஆனால் இவங்க சொல்கிற காரணம், ஆனால் அது காரணம் இல்லை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜான் பிரிட்டோன்னு ஒரு விஷயத்தை எடுத்து இந்த கொள்ளை கும்பலை பற்றி, கஞ்சா கும்பலை பற்றி, லாட்ரி கும்பலை பற்றி, இந்த தமிழ்நாட்டோட அரசியல் அவங்க கையில் தான் இருக்குன்னு வெட்ட வெளிச்சமாக ஒரு வீடியோ போட்டார். அதை காரணம் வச்சு அவரை தூக்கிட்டாங்க. ஒரு முக்தார்னு ஒரு நாய் இருக்குது, திமுக நாய். அந்த நாய் சீமான பேசாத பேச்சு இல்லை, சாட்டை திருமண குடும்பத்தை பேசாத பேச்சு இல்லை, நாம் தமிழர் பிள்ளைகளை பேசாத பேச்சு இல்லை. அந்த நாய் திமுக ஆட்சியிலையும் கைது பண்ணல. இப்போ அலிசா அப்துல்லா உடைய குழந்தைய அவதூறு பேசுகிறாங்கன்னு சொல்லி யாரோட சேனலில், இந்த முக்தார் நாய் சேனலில் திருச்சி சூர்யா அவரும் பேசினான்னு சொல்லி திருச்சி சூர்யாவை தூக்கிட்டானுங்க. ஆனால் முக்தாரை இதுவரை தூக்கலை. ஏன்டா தூக்கலை நீங்கள்? முக்தார்னா உங்களுக்கு அவ்வளோ பயமாடா? நீங்கள் தான் பெரிய பெரிய புடிங்கின்னு பேசுவீங்க, நீங்கள் ஏன் தூக்கலை? டெய்லி கஞ்சா விற்கிறான், கொலை நடக்குது, வன்புணர்வு நடக்குது. அவங்களெல்லாம் தூக்குறதுக்கு துப்புக்கட்ட இந்த அரசை ஏற்று கேள்வி கேட்டுட்டா உடனே அரெஸ்ட் பண்ணிட முடியும். உங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் தாவேக்கா கட்சியில் எழுத்து ஒரு பொண்ணு எழுத்து பேசிட்டா உடனே கண்ட மெனிக்கு திட்ட வேண்டியது, கெட்ட வார்த்தையில் பேச வேண்டியது. அவங்களெல்லாம் ஏன்டா நீங்கள் கைது பண்ணாமல் வச்சுருக்கீங்க? தற்குறி ஆட்சிங்கிறது இதுதான், தற்குறி ஆட்சி, கேடுகட்ட ஆட்சி இந்த ஆட்சி. அதான் உண்மையும் கூட. இதுக்கு முட்டு கொடுக்குறீங்கல்ல எல்லாரும், அவங்கள முதல்ல என்ன பண்ணுறது? முதலமைச்சர் விஜய், நீங்கள் பொது மேடையில் தான் வீராவேசமாக பேசுகிறீங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே எலி வெளியில் புலி. நன்றி, வணக்கம் உறவுகளே.